friends, welcome to Xavier Rabbit Farm. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ போட போறோம்னா ஃபிஷ் பத்தி தான். நம்ம மீன் பத்தி போட்டு நிறைய நாள் ஆச்சு. இன்னைக்கு நம்ம வந்து ஃபிஷ் கொஞ்சம் ஹோல்சேல்ல வந்து சேல் பண்ண போறோம். ஓகேங்களா? அதாவது நிறைய இருக்க மீனெல்லாம் பிடிச்சி அதை வந்து நம்ம குட்டி அப்புறம் ப்ரீடர் இதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு உடனே வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபிஷ்ஷை வந்து நம்ம பிடிக்க போகிறோம், என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ்ஷஸ் நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, மேஜராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கப்பி இருக்குது நம்மக்கிட்ட. கப்பியில் வெரைட்டியில் வந்து ஒயிட்டு மட்டும் தான் இருக்குது. மற்றபடி எல்லோ கலர் கப்பி, நார்மல் கப்பிலே நிறைய வெரைட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது நம்மக்கிட்ட. பார்த்திங்கன்னா எல்லோலாம் ரொம்ப நிறைய இருக்குது. இதில் அதை தவிர்த்து மாலி டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷோட்டைல் இருக்குது. ஷோட்டைல் இதில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி எல்லாமே நம்ம அடுத்த செட்டுக்காக ஒதுக்கி வச்சுருக்கோம். ஸோ இதை தான் இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது சேல்ஸ்க்காக பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இது நம்ம ப்ரீடர் வந்து இதுக்குள்ளே இருக்குது, ஷோட்டைலு. ஓகேவா? இதை தவிர்த்து அடுத்தது என்ன ப்ரீட் நம்மள்ட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கௌரா இருக்குது. அது வந்து கீழே இருக்குது. நம்ம அதை வந்து லாஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இது ஃபுல்லுமே கப்பி தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். கப்பி தான் ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? எல்லாமே கப்பியாக தான் இருக்குது. அந்த ஒரு 3 கேஜில் மட்டும்தான் ஷோட்டைல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஷோட்டைல் பிடிச்சிக்கிட்டு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு கப்பி வந்து காமிச்சு தரேன். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீடரை வந்து விட்டுட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஃபீமேல் நான் வந்து விட்டுருக்கேன். இன்னும் ஃபீமேல் விடணும், ஒரு 20 ஃபீமேலாவது விடணும்னு நினச்சிருக்கோம். ஸோ மேல் வந்து இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 அடல்ட்டு தான் இதுவும். அது ரொம்ப பெருசு, இயர் கணக்கில் ஆனது, வருஷ கணக்கில் ஆனது இதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டு தான். ஸோ இதில் சேல்ஸுக்கு இந்த சைஸ் இருந்தால் தான் வாங்கைக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து ஒரு 10 பீஸ் எடுக்கணும் நமக்கு ப்ரீடிங் போடுறதுக்கு. மற்ற எல்லாமே சேல்ஸுக்கு தான். ஸோ குட்டிங்கெல்லாம் இங்கே போட்டிருக்கோம். புது வாட்டரும் பழைய வாட்டரும் கொஞ்சம் மிக்சடாக போட்டிருக்கேனால ஸோ எல்லாமே மேலே வந்து இருந்துருக்கு, மேலே வந்து பார்த்துட்ருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு இடத்துலையும் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீடர் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாமே சேல்ஸுக்குள்ள மீன் தான். துள்ளி சாடாமல் இருக்கைக்கு இந்த மாதிரி மூடி வச்சுருக்கோம். ஸோ இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது மீன் வந்து போடுறதுக்கு. ஓகேங்களா? ஓரளவு அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு அடுத்த செட்டுக்குள்ளது. ஸோ இது வந்து ப்ரீடிங்காக நம்ம ரெடி பண்ணி விட்ருக்குது. ஒரு 20 ஃபீமேல் விட்ருக்கோம். விட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கௌரா உள்ளது க்ளீன் பண்ணுறோம். கௌரா கீழே தான் நிறைய இருக்குது, மேலே கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் அதை க்ளீன் பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் நார்மல் கப்பி தான். நார்மல் கப்பி மாதிரியே தான் இருக்கும். ஸோ எல்லோ கலர் மட்டும் அதில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெரிய அளவு வெரைட்டி கிடையாது. ஸோ நார்மல் கப்பியை விட ஒரு 5 ரூபா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஹோல்சேலில் கொடுக்கும்போது ஓரளவு கிட்டத்தட்ட ஒரே ரேட்டாக தான் வந்து இது வந்து உங்களுக்கு இப்போ பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா அந்த நார்மல் கப்பிலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதோட வால் துடுப்பெல்லாம் கொஞ்சம் கலர் ஷேடு கூடினது கொஞ்சம் குட்டாக இருக்கும். நார்மல் வெரைட்டிஸில் உள்ள கிராஸ் இதாக வந்து நம்ம வச்சுருக்கோம். ரொம்ப குட்டாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் கப்பி ரெட் ஐயோடு வருது. கொஞ்சம் ரேட்டு எக்ஸ்பென்சிவ், இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. ஸோ குட்டாக இருக்கும். இது வந்து நார்மல் அந்த மஞ்சள் கப்பீஸும் அந்த நார்மல் இதுவும் தான். ஓகேங்களா? நார்மல் கப்பீஸ் தான். நார்மல் கப்பீஸ்லேயே கொஞ்சம் பார்க்க இது கொஞ்சம் லுக்காக இருக்கும். நம்ம கொஞ்சம் க்ராஸ் பண்ணி வச்சுருக்கேனால. ஓகேங்களா? நம்ம கௌராவோட ப்ரீடிங் கேஜ் நம்ம வீட்டு ஃப்ரெண்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸுக்குள்ளே சின்ன சின்ன கௌராவை வந்து நம்ம வந்து விட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இதுதான் தெரில, இப்போ தெரியல, எல்லாமே பச்சை பிடிச்சி இருக்குது. நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியுது. பிடிச்ச உடனே நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இதில் வந்து அடல்ட் இருக்குது, ப்ரீட் பண்ணுறதுக்காக விட்டுருக்கோம். ஸோ அதையும் நம்ம இப்போ க்ளீன் பண்ணுவோம். அந்த டைமில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா
இருக்குது விட்றட்டா அப்படியே இருக்குது. ஆனால் ஓரளவு தெரியுது எனக்கு, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை 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 இதிலே தெரியுது நல்லா ஃபுல்லாக தான் மீனெல்லாம் பிடிச்சி விட்ருக்கோம். ஸோ தண்ணி கொஞ்சம் கலங்கியிருக்கனால தெரில, நான் கொஞ்சம் தெளிஞ்ச உடனே காமிக்கிறேன். ஸோ இந்த டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புது தண்ணியை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம மோஸ்ட்லி வந்து தேக்கி வச்சிருக்கக்கூடிய தண்ணியை தான் நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்குது. ஸோ அதனால் அதில் டைரெக்டாகவே ஃபிஷ் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஸ்டேஜில் உள்ளது அழுக்கு பிடிச்சிருக்குது. ஸோ இந்த டைம் வந்து ப்ரீடரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும், எல்லாம் பார்த்திங்கன்னா செனையாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த டேங்கையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இதில் வந்து ப்ரீடிங்குள்ளே தான் விடணும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பார்க்கலாம். அடுத்தது பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங்க்கு தேவை உள்ளதை எடுத்துக்கிட்டு அது தவிர்த்து நமக்கு திருப்பி வளர்கிறதுக்காக விட்டுருக்கக்கூடிய கௌரா குட்டிங்க தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளது வந்து நம்ம ப்ரீடிங்க்கு சேல்ஸுக்குள்ளதை நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா கௌரா சேல்ஸுக்குள்ளதை நம்ம பிடிச்சி வந்து போட்டிருக்கோம். ஸோ 2 தர்மகோல் பாக்ஸில் வந்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 85-90 பீசஸ் இருக்குது இதில். இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஷோட்டெயில் இருக்குது சேல்ஸுக்குள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-120 பீஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பீசஸ் இருக்குது இதில், ஓகேங்களா. அது தவிர்த்து கப்பீஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. கப்பீஸ்லேயே நான் சொன்னது தான் ஆல்ரெடி இந்த எல்லோ கலரு, அப்புறம் நார்மல் கப்பீஸில் கொஞ்சம் கலர் மியூட்டேஷன் இருக்கக்கூடியது, அப்புறம் ஃபுல் ஒயிட் கப்பி. ஸோ இவ்வளோ மாடல் வந்து சேல்ஸுக்காக இப்போ இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி எடுத்தாச்சு. அது தவிர்த்து ப்ரீடிங் உள்ளதெல்லாமே நம்ம நீட்டாக எடுத்து இதில் வந்து போட்டாச்சு. கீழே கௌரா இதுவும் டேங்கும் வந்து நீட்டாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து கௌராவோட ப்ரீடர்ஸு. ஸோ பாசி மேலேருந்து எடுத்துகிட்டு வரணும், இப்போ தான் க்ளீன் பண்ணி அப்படி விட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி நம்ம சேல்ஸு போக கொஞ்சம் கௌரா வந்து சின்னதாக இருக்கிறதுனால இங்கே பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த பீசஸும் இங்கே வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவை உள்ள எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஸோ இனி சேல்ஸு ஹோல்சேலருக்கு அனுப்பி கொடுத்தாச்சு. இனி அவங்க ஓகே சொன்னோன்னா நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.